holds his breath the night. நம்மில் பெரும்பாலானோர் திடீரென இறப்பதில்லை. நம்முடைய உணவின் மூலம் நம்மை நாமே மெதுவாக கொள்கிறோம். இந்த வரிய கேட்டதும் கொஞ்சம் அதிர்ச்சியா இருக்கலாம் இல்லையா? ஆனா இது உங்களை பயமுறுத்த இல்ல, ஒரு முக்கியமான உண்மையை புரிய வைக்கதான். டாக்டர் மைக்கேல் கிரெகரோட ஆயிரக்கணக்கான அறிவியல் ஆராய்ச்சிகளை வச்சு எழுதின ஒரு புத்தகத்திலிருந்து நீங்க அனுப்பின குறிப்புகளை தான் இன்னைக்கு நம்ம ஆழமா அலசி பார்க்க போறோம். நம்ம சாப்பாட்டுக்கும் நம்ம ஆரோக்கியத்துக்கும் என்ன சம்பந்தம், அது எவ்வளவு ஆழமானதுன்னு பார்க்க போறோம். கரெக்ட். சொல்லப்போனா இந்த முழு உரையாடலோட மையப்புள்ளி எதுதான் சொல்லலாம். நம்மளுக்கு வர்ற பெரும்பாலான நோய்களுக்கு காரணம் நம்ம கெட்ட நேரம் இல்லை, நம்மளோட வாழ்க்கை முறை தான். இந்த ஒரு விஷயத்தை வச்சுதான் இன்னைக்கு நாம எல்லாத்தையும் பார்க்க போறோம். ஆமா, அதாவது நம்ம சாப்பிடுற சாப்பாடு வெறும் வயித்து நிரப்புற விஷயம் இல்ல, அது நம்ம உடம்புக்கு நாம அனுப்புற ஒரு தகவல், ஒரு மெசேஜ். நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு வேளையும் உங்க உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களுக்கு ஒரு சிக்னல் அனுப்புது. சரிதான். அந்த சிக்னல் உடம்ப சரி பண்ணுன்னு சொல்றதா இல்ல கொஞ்சம் கொஞ்சமா சேதப்படுத்துன்னு சொல்றதாங்கிறத நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு தான் முடிவு பண்ணுது. மிக சரியா சொன்னீங்க. சரி, இத இன்னும் நல்லா புரிஞ்சுக்க உலகத்தோட பெரிய கொலையாளிகள் கிட்ட இருந்து ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இந்த நோய்களுக்கும் சாப்பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? உலகத்துல அதிகமா மக்களை கொல்ற நோய்கள்லாம் இதய நோய், புற்றுநோய், நீரிழிவு, உயர் ரத்த அழுத்தம். நம்ம வெறும் புள்ளி விவரங்களை பத்தி பேச போறதில்ல, இந்த நோய்களோட ஆணிவேர் எங்க இருக்கு, அது எப்படி உருவாகுதுன்னு பார்க்க போறோம். ஓகே. இந்த நோய்கள்லாம் திடீர்னு ஒரு நாள் காலையில வரதில்ல. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேளையும் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு மூலமா மெதுவா கொஞ்சம் கொஞ்சமா நம்ம உடம்புக்குள்ள உருவாகுது. இதுல இதய நோய் தான் உலகத்திலேயே நம்பர் 1 கொலையாளின்னு சொல்றாங்க. ஆனா பொதுவா இதய நோய்னா அது பரம்பரையா வர்றது, இல்லனா வயசானா வர்றது, நம்ம தலையெழுத்துன்னு தான் நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஆனா இந்த ஆய்வு இத வேற மாதிரி பாக்குது இல்லையா? ஆமா, இதுதான் இந்த ஆய்வோட ரொம்ப முக்கியமான ஆனா அதிர்ச்சியான ஒரு கண்டுபிடிப்பு. இந்த ஆய்வு இதய நோயை ஒரு ஃபுட் பார்ன் டிசீஸ்னு சொல்லுது. ஃபுட் பார்ன் டிசீஸ்? ஆமா, அதாவது சாப்பாட்டால பரவுற நோய். கேட்கவே விசித்திரமா இருக்குல்ல? ஆமா, ஆனா உண்மை என்னன்னா அதிக கொழுப்புள்ள ஒரே ஒரு வேளை சாப்பாட்டை சாப்பிட்ட சில மணி நேரத்துக்குள்ளேயே நம்ம ரத்த குழாய்களோட நெகிழ்வுத்தன்மை கிட்டத்தட்ட 50% வரைக்கும் குறைஞ்சிருதான். 50%? ஒரே வேளையிலயா? ஆமா, ஒரே வேளையில. அதாவது நீங்க சாப்பிடுற ஒவ்வொரு தவறான வேலையும் உங்க இதயத்துக்கு மேல நடத்துற ஒரு சின்ன தாக்குதல் மாதிரி. இது பல வருஷம் கழிச்சு வர்ற பிரச்சனை இல்ல, உடனடியா நடக்கிற ஒரு பாதிப்பு. அப்ப இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள், பொரிச்ச உணவுகள், அதிக இறைச்சி, இது எல்லாமே நேரடியாவே இரத்த குழாய்களை பாதிக்குது. நிச்சயமா இந்த உணவுகள்ல இருக்கிற கெட்ட கொழுப்பு, உப்பு, சர்க்கரை எல்லாம் நம்ம இரத்த குழாய்களோட சுவத்துல கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பாசி மாதிரி படியுது. ஓகே. இதனால ரத்தம் போற பாதி சுருங்கி ரத்த ஓட்டம் தடைப்படுது. இதனால இதயம் இன்னும் அதிகமா கஷ்டப்பட்டு ரத்தத்தை பம்ப் பண்ண வேண்டியிருக்கு. வருஷ கணக்கா இப்படி நடக்கும்போது இதயம் மெதுவா பலவீனமாயிடுது. அதுதான் மாரடைப்புக்கு வழிவகுக்குது. இதய நோய் மட்டும் இல்ல, நீரிழிவு நோய பத்தியும் ஒரு தப்பான கருத்து இருக்கு. சக்கரை நோய்னா சக்கரை சாப்பிட்றதால தான் வருதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. உண்மைதான், சக்கரை அதுல ஒரு பங்கு வகிக்குது. ஆனா அது மூல காரணம் இல்ல. இந்த ஆய்வு இத ஒரு ஃபேட் ஓவர்லோட் ப்ராப்ளம்னு சொல்லுது. ஃபேட் ஓவர்லோட் ப்ராப்ளம்? அதாவது அளவுக்கு அதிகமான கொழுப்பு சேர்றதால வர்ற பிரச்சனை. இதை இப்படி கற்பனை செஞ்சு பாருங்க. உங்க உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லும் ஒரு வீடு. சரி. ஆனா அதிகப்படியான கொழுப்பு, குறிப்பா விலங்கு கொழுப்பு, அந்த வீட்டு பூட்டோட சாவி துவாரத்தை ஒரு பச மாதிரி போட்டு அடைச்சிடுது. இப்போ இன்சுலின் என்ற சாவி இருந்தாலும் அதால பூட்டை திறந்து சர்க்கரையை உள்ளே அனுப்ப முடியல. அதனால சர்க்கரையெல்லாம் வெளியில ரத்தத்திலே தங்கிடுது. இதுதான் டைப் 2 நீரிழிவு. ஒரு நிமிஷம், நீங்க விலங்கு கொழுப்புன்னு சொல்றீங்க, ஆனா நம்மள பலர் தலைமுறையா பால், தயிர், நெய், இறைச்சி எல்லாம் சாப்பிட்டு ஆரோக்கியமா தானே இருந்திருக்காங்க. நல்ல கேள்வி. திடீர்னு விலங்கு பொருட்கள் எல்லாமே தவறுன்னு இந்த ஆய்வு சொல்றது கொஞ்சம் குழப்பமா இல்லையா? ரொம்ப நல்ல கேள்வி. இங்க அளவுதான் பிரச்சனை. நம்ம முன்னோர்கள் சாப்பிட்ட அளவுக்கும் நாம இன்னைக்கு சாப்பிட்ற அளவுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அவங்க உடல் உழைப்பு அதிகமா செஞ்சாங்க. ஆமா, அவங்க சாப்பிட்ட விலங்கு பொருட்களும் இயற்கையா வளர்ந்ததா இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு நாம சாப்பிடுறதுல பெரும் பகுதி தொழிற்சாலைகள்ல வளர்க்கப்பட்ட, ஹார்மோன்கள் செலுத்தப்பட்ட விலங்குகளோட இறைச்சி. சரி. அதோட நம்ம உடல் உழைப்பும் குறைஞ்சிருச்சு. அதனால தான் தாவர அடிப்படையிலான உணவுக்கு மாறின பல பேர் அவங்களோட இன்சுலின் தேவையை குறைச்சிருக்காங்க, சிலர் முழுமையா நிறுத்திருக்காங்கன்னு இந்த ஆய்வு சொல்லுது. இது உணவோட சக்தியை காட்டுது. ஓகே. இதே கதை தான் உயர் ரத்த அழுத்தத்துக்கும். அத ஒரு சைலண்ட் கில்லர்னு சொல்றாங்க. ஏன் அது அப்படி சொல்றாங்க? அதுக்கு எந்த அறிகுறியுமே இருக்காதா? பெரும்பாலும் இருக்காது. அதுதான் அதோட ஆபத்தே.
உள்ளுக்குள்ள நம்ம ரத்த குழாய்களையும் இதயம் சிறுநீரகம் மூளை மாதிரி முக்கியமான உறுப்புகளையும் அதை அரிச்சுக்கிட்டே இருக்கும். ம் ஆனா வெளியில எந்த அறிகுறியும் தெரியாது. பதப்படுத்தப்பட்ட உணவுகள்ல மறைஞ்சிருக்கிற அதிகப்படியான உப்பும் விலங்கு புரதங்களும் ரத்த அழுத்தத்தை எகிர வைக்கிறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இதுக்கு மாற்று இதுக்கு நேர்மாறா கீரைகள் பழங்கள் முழு தானியங்கள் மாதிரி உணவுகள் ரத்த அழுத்தத்தை இயற்கையாவே கட்டுப்படுத்தி பக்கவாதம் வர ஆபத்தையும் குறைக்குது. புற்றுநோய்க்கும் உணவுக்கும் தொடர்பு இருக்குன்னு தெரியும். ஆனா அது எந்த அளவுக்கு ஆழமானது? ஆமா, புற்றுநோய்க்கான மரபணுக்கள் நம்ம எல்லாருக்குள்ளேயும் செயலற்ற நிலையில இருக்கலாம். ஆனா அந்த மரபணுக்களை தட்டி எழுப்பி வேலை செய்ய வைக்கிற சுவிட்ச் எதுங்கிறது தான் கேள்வி. ஸ்விட்சா? ஆமா, நம்ம உணவு பழக்கமும் வாழ்க்கை முறையும் தான் அந்த சுவிட்ச் மாதிரி வேலை செய்யுதுன்னு ஆராய்ச்சிகள் காட்டுது. குறிப்பா பதப்படுத்தப்பட்ட இறைச்சி சிகப்பு இறைச்சி எல்லாம் புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்குது. ஓகே. இன்னொரு பக்கம் பழங்கள்லயும் காய்கறிகள்லயும் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நம்ம உடம்போட பாதுகாவலர்கள் மாதிரி அவ புற்றுநோய் செல்கள் வளராம தடுக்கிற ஒரு பாதுகாப்பு கவசமா செயல்படுது. அப்போ தடுப்பு தான் முக்கியம்னு சொல்றீங்க? ஆமா, புற்றுநோய் வந்த பிறகு சிகிச்சை எடுக்கிறத விட அது வராம தடுக்கிறது தான் புத்திசாலித்தனம். அதுக்கு உணவு தான் முதல் மருந்து. இதய நோய், நீரிழிவு, புற்றுநோயின்னு இவ்ளோ பெரிய எதிரிகளை பத்தி பேசும்போது கொஞ்சம் மலைப்பா இருக்கு. இதுக்கு எதிரா போராட நாம மருத்துவனைகளை மட்டும்தான் நம்பி இருக்கணுமா? இல்லவே இல்ல. இல்ல, இந்த ஆய்வு சொல்ற மாதிரி இந்த போருக்கான உண்மையான ஆயுதம் நம்ம சமையலறையிலேயே இருக்கா? நிச்சயமா நம்ம சமையலறையில தான் இருக்கு. இதுல நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் பதப்படுத்தப்பட்ட உணவுகளோட ஆபத்து. பாக்கெட்ல அடைச்ச உணவுகள், ஃபாஸ்ட் ஃபுட், ரெடி டு ஈட் உணவுகள் எல்லாம் வசதியா தெரியலாம். ஆனா இந்த ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, பதப்படுத்தப்பட்ட உணவு வசதியா தெரியலாம், ஆனா அது நீண்ட கால சேதத்தை உருவாக்குது. நீண்ட கால சேதம்? ஆமா, இந்த உணவுகள்ல உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் ரொம்ப குறைவு. ஆனா உடம்புக்கு தீங்கு செய்யற ரசாயனங்கள், அளவுக்கு அதிகமான உப்பு, சர்க்கரை, கெட்ட கொழுப்பெல்லாம் ரொம்ப அதிகம். அப்போ இது நம்ம உடம்போட சிஸ்டத்தையே குழப்புது இல்லையா? கரெக்ட். இது நம்ம உடம்போட இயற்கையான செயல்பாடுகளை குழப்பி நோய்களுக்கு கதவு திறந்து விடுது. அப்போ இதுக்கு மாற்று என்ன? இங்கதான் தாவர அடிப்படையிலான உணவு முறை வருதா? மிகச்சரி. இத ஒரு டயட் மாதிரி பார்க்காம ஒரு வாழ்க்கை முறையா பார்க்கணும். இது ஏதோ ஒரு புது ட்ரெண்ட் பத்தினதில்ல, இது அறிவியலை பத்தினது. புரியுது. தாவர அடிப்படையிலான உணவு முறைனா உங்க தட்டுல காய்கறிகள், பழங்கள், முழு தானியங்கள், பருப்பு, பயிறு வகைகள், நட்ஸு, விதைகள் இதுதான் பிரதானமா இருக்கணும். இறைச்சி, பால் பொருட்கள், பதப்படுத்தப்பட்ட சர்க்கரை, எண்ணெய் இதையெல்லாம் குறைக்கணும். ஆமா, தவிர்க்கிறது இல்லைன்னா ரொம்பவே குறைக்கிறது. இந்த ஆய்வு இது அழகா சொல்லுது. இயற்கையான உணவு உடம்ப ஆதரிக்குது, பதப்படுத்தப்பட்ட உணவு அதை குழப்புது. இந்த குடல் மூளை இணைப்பு விஷயம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எனக்கு மன அழுத்தம் வந்தா உடனே இனிப்பா ஏதாவது சாப்பிடணும்னு தோணும். ஆனா நீங்க சொல்லத பார்த்தா நான் என் மன அழுத்தத்துக்கு தீர்வுன்னு நினைக்கிற அந்த இனிப்பு தான் உண்மையிலே அதை இன்னும் அதிகமாக்குதா? இது ஒரு சுழற்சி மாதிரி இருக்கே. நீங்க சொல்றது 100% உண்மை. இது ஒரு தீய சுழற்சி தான். நம்ம குடல்ல கோடிக்கணக்கான நல்ல பாக்டீரியாக்கள் வாழுது. சரி. அதுதான் செரிமானத்துக்கு உதவுறது, வைட்டமின்களை உருவாக்குறது, நோய் எதிர்ப்பு சக்தியை பலப்படுத்துறதுன்னு பல வேலைகளை செய்யுது. நாம சாப்பிடுற சர்க்கரை, பதப்படுத்தப்பட்ட உணவுகள் எல்லாம் இந்த நல்ல பாக்டீரியாக்களை அழிச்சு கெட்ட பாக்டீரியாக்கள் வளர வழிவகுக்குது. இதனால குடல்ல இன்ஃப்ளமேஷன் ஏற்படுது. இன்ஃப்ளமேஷனா என்னன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்ல முடியுமா? சொல்றேன். இன்ஃப்ளமேஷனுங்கிறது உங்க உடம்பு ஒரு எதிரியோட சண்டை போடும்போது ஏற்படுற ஒரு பாதுகாப்பு நடவடிக்கை. உதாரணமா கையில அடிபட்டா அந்த இடம் வீங்கி செவந்து போகுது இல்லையா? ஆமா, அதுதான் இன்ஃப்ளமேஷன். அது நல்லது. ஆனா கெட்ட சாப்பாட்டால இந்த அழற்சி நாள்பட்டதா மாறும்போது நம்ம உடம்பு தன்னைத்தானே தாக்க ஆரம்பிச்சிடுது. ஓ அப்படியா? ஆமா, இது ஒரு வீட்ல தீ அணைப்பான் காரணம் இல்லாம தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி. நாளடைவுல அது முழு சிஸ்டத்தையுமே சேதப்படுத்திடும். இந்த குடல் அழற்சி மூளைக்கு சமிஞ்ஞைகளை அனுப்பி மன அழுத்தம், பதட்டம், மனச்சோர்வு எல்லாத்தையும் தூண்டிவிடும். அப்போ குடல் ஆரோக்கியமா இருந்தா மனசும் ஆரோக்கியமா இருக்கும். சுருக்கமா சொல்லணும்னா இந்த ஆய்வு சொல்ற மாதிரி ஆரோக்கியமான குடல் அமைதியான மனதை உருவாக்குகிறது. இது ரொம்ப முக்கியமான கருத்து. குறிப்பா 25 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு. நாம பெரும்பாலும் நோய் வந்த பிறகுதான் டாக்டர் கிட்ட ஓடுறோம். ஆமா, ஆனா தடுப்பு மருத்துவத்தோட முக்கியத்துவத்தை இந்த ஆய்வு ரொம்ப ஆழமா சொல்லுது. மருத்துவம் நோயை குணப்படுத்துது, ஆனா உணவு அதை தடுக்குதுங்கிற வரி ரொம்ப யோசிக்க வைக்குது. ஆமா, நோய் வந்த பிறகு இனி எப்படி வாழ்றதுன்னு கேட்கறத விட நோய் வராம எப்படி ஆரோக்கியமா வாழ்றதுன்னு கேட்கறதுதான் புத்திசாலித்தனம் இல்லையா? சரிதான்.
தடுப்புங்கிறது ஒரு செயல். அது நாம தினமும் எடுக்கிற முடிவுகள்ல இருக்கு. இத கேட்டதும் உங்க முழு வாழ்க்கையும் ஒரே நாள்ல மாத்தணும்னு யாரும் எதிர்பார்க்கல. அது சாத்தியமும் இல்ல. சரி, அப்ப எங்கிருந்து ஆரம்பிக்கிறது? இது ரொம்ப பெரிய விஷயமா தெரியுதே. விழிப்புணர்வு தான் முதல் படி. நீங்க என்ன சாப்பிடுறீங்க, அது உங்க உடம்ப எப்படி பாதிக்குதுன்னு புரிஞ்சிக்கிறது தான் ஆரம்பம். இந்த ஆய்வு ஒரு அருமையான ஆலோசனை தருது. என்னது? இன்றே உங்கள் முழு வாழ்க்கையையும் மாற்ற வேண்டியதில்லை. ஒரு நேரத்தில் ஒரு வேளை உணவு ஒரே ஒரு சிறந்த தேர்வு செய்தால் போதும். ஒருவேளை ஒரே ஒரு சிறந்த தேர்வு. ஆமா. உதாரணமா, இன்னைக்கு மதியம் நீங்க வழக்கமா சாப்பிடுற பொரித்த சிக்கனுக்கு பதிலா ஒரு கப் சுண்டல், காய்கறிகள் போட்ட சாம்பார் சாதம் சாப்பிடலாம். இந்த ஒரு சின்ன மாற்றம் கூட ஒரு பெரிய தொடக்கம்தான். நீங்க தினசரி முடிவுகள்னு சொல்லும்போது எனக்கு ஒண்ணு தோணுது. நம்மள பலர் ஆரோக்கியமா ஆரம்பிச்சு ராத்திரி வரும்போது சோர்வுல ஒரு பீட்சாவை ஆர்டர் பண்ணிடுவோம். நடக்கும். இந்த ஒரு தவறான முடிவு நாள் முழுக்க எடுத்த நல்ல முடிவுகளை அழிச்சிருமா? அந்த சமநிலையை இந்த ஆய்வு எப்படி பாக்குது? இது ஒரு அருமையான நடைமுறைக்குரிய கேள்வி. ஆரோக்கியம்ங்கிறது 100க்கு 100 சரியா இருக்கிறத பத்தினது இல்ல. அது ஒரு கூட்டு வட்டி மாதிரி. கூட்டு வட்டியா? ஆமா. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு நல்ல முடிவும் உங்க ஆரோக்கிய கணக்குல கொஞ்சம் கொஞ்சமா சேரும். ஒரு நாள் ராத்திரி பீட்சா சாப்பிட்றதால உங்க மொத்த ஆரோக்கியமும் கெட்டு போகாது. ஆனா அதுவே வழக்கமான பிரச்சனை தான். ஓகே. இந்த ஆய்வு சொல்ற மாதிரி ஆரோக்கியம் என்பது ஒழுக்கத்தை பற்றியதல்ல. அது தினசரி முடிவுகளை பற்றியது. ஒவ்வொரு நாளும் நீங்க எடுக்கிற அந்த சின்ன சின்ன உணவு தேர்வுகள் தான் 10-20 வருஷம் கழிச்சு உங்க ஆரோக்கியம் எப்படி இருக்கும்னு தீர்மானிக்குது. அருமை. அப்போ இது நம்மள நாமே குறை சொல்லிக்கிற விஷயம் இல்ல. நம்ம கையில நம்ம ஆரோக்கியத்தோட கண்ட்ரோல் இருக்குன்னு நமக்கு சக்தி கொடுக்கிற விஷயம். மிகச்சரியா சொன்னீங்க. இது உங்களை குற்றவாளியாக்க இல்ல, உங்களுக்கு சக்தி ஊட்ட. உங்க ஆரோக்கியம் உங்க கையில இருக்கு. நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் உங்க எதிர்காலத்தை உருவாக்குது. ரொம்ப தெளிவா இருந்துச்சு. இன்னைக்கு நாம பார்த்ததுலேருந்து முக்கியமான டேக்அவே இதுதான். உங்க ஆரோக்கியம் பெரும்பாலும் உங்க கையில தான் இருக்கு. ஆமா. உங்க தலையெழுத்தை விட உங்க வாழ்க்கை முறை தான் அதை அதிகமா தீர்மானிக்குது. நோயை தடுக்கிற மிக சக்தி வாய்ந்த கருவி விலை உயர்ந்த மருந்துகளோ இல்ல பெரிய மருத்துவமனைகளோ இல்ல. அது உங்க தட்டுல தான் இருக்கு. இந்த உரையாடலை முடிக்க இந்த ஆய்விலிருந்து ஒரு சக்தி வாய்ந்த வரியை சொல்ல விரும்புறேன். இது எல்லாத்தையும் சுருக்கமா சொல்லிடும். சொல்லுங்க. உணவு ஒரு தேர்வு, நோய் ஒரு விளைவு. நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்களோ அதோட விளைவைத்தான் நீங்க அனுபவிக்கிறீங்க. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு அங்க ஒரு கேள்வி. இன்னைக்கு நீங்க சாப்பிட போற அடுத்த வேளை சாப்பாடு உங்க உடம்போட செல்களுக்கு என்ன மெசேஜ் சொல்ல போகுதுன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அது குணப்படுத்துற மெசேஜா இல்ல சேதப்படுத்துற மெசேஜா?